நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் 14 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபாசிசம் அதை பற்றி தான் பேச போகிறேன். லாரன்ஸ் டபிள்யூ பிரிட் அப்படின்ற அறிஞர் எழுதின ஃபாசிசம் எனிஒன் அப்படின்ற புத்தகத்தோட சம்மரி தான் இந்த 14 பாயிண்ட்டு. அந்த அறிஞர் ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், சிலே மற்றும் இந்தோனேஷியா இந்த 5 நாடுகள் சர்வாதிகாரிகளின் கீழ் இருந்தபோது எப்படி இருந்துச்சு, அந்த நாடுகளுக்கு இருந்த பொதுவான விஷயங்கள் என்ன, ஒற்றுமைகள் என்ன அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அவர் எழுதியிருக்காரு. அதனோட சம்மரி தான் இந்த 14 விஷயங்கள். இப்போ ஃபாசிசம் அப்படின்னா என்னென்னு முதல்ல பார்க்கலாம். இந்த ஃபாசிசம் அப்படின்ற வார்த்தையோட ஆரிஜின் லத்தீனில் இருக்குது. ஃபாசஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து உருவானது தான் ஃபாசிசம் அப்படின்றது. 1919 முசோலினி, இத்தாலியில் பெனிட்டோ முசோலினி நேஷ்னல் ஃபாசிஸ்ட் பார்ட்டி அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. அவர் ஏன் ஃபாசிஸ்ட் பார்ட்டின்னு பேர் வைக்கிறார் அப்படின்னா, பழைய ரோமில், அந்த கிரேட் ரோம், அந்த ரோமில் அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தவங்க, நீதி பரிபாலனம் செஞ்சவங்க, அறிஞர்களாக இருந்தவங்க இல்லை அமைச்சர்களாக இருந்தவங்க அவங்க கையில் ஒரு தடி வச்சுருப்பாங்க. அதான் ஃபாசஸ்னால் ஒரு தடி. அந்த தடி என்ன தடி அப்படின்னா, மண்வெட்டியில் கோடாலியில் பயன்படுத்தக்கூடிய தடி, நல்ல உறுதியான தடி. இப்போ ஃபாசஸ் அப்படின்றது ஒரு பண்டில் ஆஃப் தடிகள். அந்த உறுதியான அது ஒன்றே தனியாகவே அது உறுதியாக இருக்கும். அதில் ஒரு 10 20 வச்சு கட்டினா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை தான் அவர் மீன் பண்ணி வைக்கிறார். ஃபாசிஸ்ட் அப்படின்னா அப்படி திரண்ட வலுவானவர்கள், ஒன்று கூடி விட்ட வலுவானவர்கள் அப்படின்ற மாதிரி ஃபாசிஸ்ட் பார்ட்டின்னு வைக்கிறாரு. அட் த சேம் டைம் அதை எலிட் அப்படின்னு மீன் பண்ணுறாரு. எலிட்டிஸ்ட், ரிச்சான, வசதியான அப்படின்ற மாதிரியும் ஒரு அர்த்தத்தில் மீன் பண்ணுறாரு. உலகம் முழுவதும் மிகவும் அறியப்பட்ட சர்வாதிகாரி ஹிட்லர் தான். ஆனால் அவருக்கு முன்னாடியே இவர் பார்ட்டியெல்லாம் ஆரம்பித்து சர்வாதிகாரி ஆகிட்டார். இன்ஃபேக்ட் இவரை நிறைய காப்பி அடித்து தான் ஹிட்லர் ஜெர்மனியில் நிறைய விஷயங்களை பண்ணுறாரு பின்னாடி. இப்போ ஏன் இந்த பாட்காஸ்ட் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த சேனலில் ஏற்கனவே ரெட் ஹெரிங், அதாவது மக்கள் கவனத்தை திசை திருப்பது எப்படி, அன்ஆல்டரபிள் ட்ரூத்னா என்ன, டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன, எக்கோ சேம்பர் அப்படின்னா என்ன போன்ற பாட்காஸ்ட் ஏற்கனவே இந்த சேனலில் இருக்குது. இவை அனைத்தும் மக்களை ஒரு மாதிரி ஒரு திசையில் செலுத்தக்கூடியவை. அவர்களை சிந்திக்க விடாமல், அவர்களை ஒரு மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்னு சொல்லுவாங்க, அவங்க மத்தியில் ஒரு ஒப்பீனியனை உருவாக்கி அதிகாரத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு சாதகமான முடிவுகளை மக்கள் எடுக்க வைக்கிறது, இல்லை மக்கள் அந்த திசையில் அனுப்புறது இல்லை செலுத்துறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு அவங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இதில் அன்ஆல்டரபிள் ட்ரூத் அப்படின்றது முழுக்க இலக்கிய கோட்பாடு, அது இலக்கியத்தில் உள்ளது. பட் அது இங்கேயும் நடைமுறையிலையும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். எப்படி அதிகாரத்தில் உள்ளவங்களால அந்த உண்மையை மட்டும்தான் மாற்ற முடியாது, மற்ற உண்மைகள் எப்படி அவங்க விருப்பப்படி மாற்றிக்கிடுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் அது. இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு விஷயமாக இப்போ ஏன் இதெல்லாம் பேசணும் அப்படின்னா, நமக்கு பெரும்பாலானவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஃபாசிசத்துக்கு இப்போ சினானிம் பாயாசன்ற லெவலில் தான் பல பேரோட புரிதல் இருக்குது. இப்போ பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இதை சொல்லும்போது இது நிறைய பேருக்கு அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது இந்த கோணத்தில் இதை நம்ம பார்க்கலையேன்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். இது இல்லாமல் அவர் சொன்னதான், லாரன்ஸ் டபிள்யூ பிரிட் சொன்னது தான். அதை நான் தமிழில் சொல்கிறேன் அப்படின்றத தவிர்த்து நான் பெருசாக அதில் ஒன்றும் ஆட் பண்ணிடல. ஸோ இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, பவர்ஃபுல் அண்ட் கண்டினியூயிங் நேஷ்னலிசம். தேசபக்தி ஆறாக ஓடும். வைகை புயல் சொல்கிற மாதிரி டேப்பை திறந்தால் தேசபக்தி தான் வரும். கொடி கம்பம் மட்டும் இல்லாமல் கரண்ட் கம்பம் வரைக்கும் தேசிய கொடி தான் பறக்கும். எல்லோரையும் எப்போதும் தேசபக்தியோடு இருக்க செய்கிற மாதிரி தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, டிஸ்டைன் ஃபார் த ரெகக்னிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமையாவது வெங்காயமாவது தேச நலன், தேச பாதுகாப்புன்னு சொல்லி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். யாருனாலும் எவ்வளோ நாள்னாலும் ஜெயிலில் போடலாம், யாருனாலும் எங்கேனாலும் மறைச்சி வைக்கலாம், யாருனாலும் யார் மேலாலும் என்னாலும் நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது என்னன்னாலும் செஞ்சுட்டு அதுக்கு தேச நலன் தான் முக்கியம், இந்த நேரத்தில் இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வாயையும் அடைச்சிடுறது. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எனிமீஸ் ஸ்கேப்கோட்ஸ் அஸ் அ யூனிஃபையிங் காஸ். நம்ம புலிகேசி மன்னர் 23ஆம் புலிகேசி படத்தில் வைகை புயல் பண்ணுற மாதிரி
இன்னும் சில வினாடிகள் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு ப்ரெப்டாக் கொடுப்பார். அந்த சோல்ஜர்ஸ்க்கு வந்து வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி. அப்போ இவங்களுக்கு அகைன்ஸ்டாக நம்ம சண்டை பண்ணணும். இவங்க வந்து அது அரசியல் தரப்பாக இருக்கலாம், அது பிற மதத்தினராக இருக்கலாம், பிற மொழி பேசக்கூடியவங்களாக இருக்கலாம், பிற இனத்தவராக இருக்கலாம். இப்படி யாரையோ ஒருத்தரை வந்து எனிமின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த எதிர்த்தரப்புலேருந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, நமக்கு அகைன்ஸ்டாக செயல்பட்டாங்க, நாட்டுக்கு அகைன்ஸ்டாக செயல்பட்டாங்க, வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 4 என்னது அப்படின்னா, சுப்ரீமசி ஆஃப் த மிலிட்ரி. இந்த ஊருக்குள்ளே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை 1000 இருக்கும். மக்களுக்கு குடிக்க தண்ணி இருக்காது, கரண்ட் இருக்காது, ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஸ்கூல் இருக்காது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஆனாலும் இது எதை பற்றியும் கவலைப்படாமல், இது எதுக்கும் பணம் ஒதுக்காமல் இராணுவத்தை பலப்படுத்தும் வாங்க, இந்த நேரத்தில் நம்ம இராணுவத்துக்கு கூட துணைக்கி நிற்போம் வாங்கன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுப்போம் வாங்க, ஒரு சோல்ஜருக்கு மரியாதை செலுத்துங்க, கை தட்டுங்க, காலில் விழுந்து கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த பெருமைகளே பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னா, ரேம்பண்ட் செக்ஸிசம். அதாவது எல்லா இடத்துலையுமே ஆண்கள் தான் இருப்பாங்க, மேல் டாமினேட்டட் சொசைட்டியாக தான் இருக்கும். பெண்களுக்குரிய ட்ரெடிஷ்னலான ரோல்ஸை வலியுறுத்துவாங்க. ஒரு குடும்ப தலைவியாக இருக்கணும், ஒரு பெண் என்னெல்லாம் செய்யணுமோ குடும்பத்தை பார்த்துக்கணும், வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அதையே திரும்ப சொல்லுவாங்க. அப்பப்போ கணக்கு வேணால் 1-2 பேரை விளம்பரத்துக்காக பெண்களை வந்து முக்கியமான பொறுப்புகள் கொடுத்துட்டதாக, பதவிகள் கொடுத்துட்டதாக காட்டி ஊரை ஏமாற்றிக்கிடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னா, கண்ட்ரோல்டு மாஸ் மீடியா. ஒட்டுமொத்த மீடியாவையும் வளைச்சி பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் மீடியா வெளியிடும். அவங்களுக்கு எதிராக ஒரு செய்தியும் வந்து மீடியா வெளியிடாது. மேனுஃபேக்சரிங் கன்சென்ட் அப்படின்றது அதான், அரசு நினைக்காதது தான் மீடியா சொல்லும். அல்லது அரசுக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் மீடியா சொல்லும். பாயிண்ட் நம்பர் 7 என்ன அப்படின்னா, அப்சஷன் வித் நேஷ்னல் செக்யூரிட்டி. எப்போவும் மக்கள்கிட்ட வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து தீவிரவாதி வந்துடுவான், பிரச்சனை இருக்குது, ஏலியன் இன்வேஷன், ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்காட்டிக்கிட்டே இருப்பாங்க. மக்களை வந்து பதட்டத்திலே வச்சுருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 8 என்ன அப்படின்னா, ரிலீஜன் அண்ட் கவர்மெண்ட் ஆர் இன்டர்ட்வைன்டு. மதத்துக்கும் அரசுக்குமான இடைவெளி அப்படின்றது இல்லாமல் போயிருக்கும். மதத்தை வந்து அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு சாதகமாக எடுத்து கையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் மதம் வந்து என்ன சொல்லும், அன்பாக இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், சகோதரத்துவத்தோடு இருக்கணும்னு சொல்லும். ஆனால் இதை எடுத்து பயன்படுத்துகிற அரசியல்வாதிகள் தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் வந்து வெறுப்பாகவே பேசிகிட்டே இருப்பாங்க. வெறுப்பை விதைக்கக்கூடிய பேச்சாகவே தான் இருக்கும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் கார்ப்பரேட் பவர். பாயிண்ட் நம்பர் 9, ரிச் கெட் ரிச்சர். அதாவது பணக்காரங்களுக்கு வந்து வரி விலக்கு, அவங்க வாங்கின லோனை தள்ளுபடி பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட்டு ப்ராஜெக்ட் பூரா அவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் போகும், அவங்க தயாரிக்கிறத பூரா கவர்மெண்ட் விலை கொடுத்து வாங்கிக்கிடும், இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பொதுமக்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரேஷன் பொருட்களை வாங்காதீங்க, அவமானம், இலவசத்தை வாங்காதீங்க, அவமானம்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் நம்பர் 10 என்ன அப்படின்னா, சப்ரஷன் ஆஃப் லேபர் பவர். இந்த இடதுசாரி யூனியன்கள், லேபர் யூனியன்கள் இது எதுவும் செயல்பட விடாமல் பண்ணிடுவாங்க, சிதறடிச்சிருவாங்க. அப்புறம் தொழிலாளர்களுக்கான சாதகமான சட்டங்கள் எதுவும் ஏற்ற மாட்டாங்க. அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை நீர்த்து போக செஞ்சுருவாங்க. நிரந்தரமான வேலை, ஊதியம், பென்ஷன், பெனிஃபிட்ஸ் இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி கீக் எக்கானமி, அன்னன்னைக்கு உழைச்சாப்பிட்டு அன்னன்னைக்கு அவன் வாழ்ந்துட்டு போட்டுன்ற மாதிரியே நாட்டோட பொருளாதாரத்தை வச்சுருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 11 என்ன அப்படின்னா, டிஸ்டைன் ஃபார் இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் தி ஆர்ட்ஸ். அறிஞர்களையும் கலைகளையும் அவமானப்படுத்துவாங்க, அவமரியாதை செய்வாங்க. ரொம்ப படித்தவங்கள பார்த்து என்ன பெரிய படிப்பு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் மேலே வந்தவன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கிண்டலாக கேலியாக பேசுவாங்க. அறிஞர்களை பார்த்து இந்த அறிஞர்களுக்கு வேறு வேலை இல்லை, என்னத்தையா 4 புக்கை படிச்சுட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிற முடியும், நான் என் நெடிய வாழ்க்கை அனுபவத்தில் நான் பார்க்காததா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் படிக்கிறவங்ககிட்ட போய் ஏட்டு சுரக்கா கறிக்கு வருவாங்க, ஏதாவது தொழில் பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் நம்பர் 12 என்ன அப்படின்னா, அப்சஷன் வித் க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். அந்த நாட்டில் ஏற்கனவே எழுதப்பட்ட சட்டங்கள் இருக்கும், தண்டனை முறைகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் தண்டனை கொடுக்குறத வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இல்லை அப்படி கொடுக்கும்போது
அரசு வந்து கண்டுக்கிடக்கூடாது. அரசு இந்த சென்ஸ் நீதி அமைப்பு அதை கண்டுக்கிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒருத்தர் வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறதோ இல்லை என்கவுண்டரில் கொள்கிறதோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 13 என்ன அப்படின்னா, ரேம்பண்ட் குரோனிசம் அண்ட் கரப்ஷன். மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்கும், ஆனால் அது எதுவும் வெளியில் தெரியாது. முக்கிய பொறுப்பில் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புள்ளவங்களே தான் இருப்பாங்க. ஒருத்தர் அமைச்சராக இருக்கார் அப்படின்னா அவர் மகன் இன்னொரு முக்கியமான பொறுப்பில் இருப்பார், அவரோட மாமனார் ஒரு பொறுப்பில் இருப்பார், அவரோட மாமனாரோட தம்பி ஒரு பொறுப்பில் இருப்பார், அந்த தம்பி பொண்ணு எடுத்த வீட்டில் உள்ள இப்போ அந்த ஒய்ஃபோட தம்பியோட அவன் பொண்ணு எடுத்த வீட்டில் உள்ள மச்சான் வந்து ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்பான். இப்படி எல்லாரும் பொறுப்பில் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க. குரோனிசம் அண்ட் கரப்ஷன் இது பேர். பாயிண்ட் நம்பர் 14 என்ன அப்படின்னா, ஃப்ராடுலண்ட் எலெக்ஷன்ஸ். இப்போ நார்த் கொரியான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே எலெக்ஷன்ஸ் நடக்கும், ஆனால் அவர் மட்டும் தான் கேண்டிடேட்டு. கேட்டால் எலெக்ஷன் நடத்தி தாங்க நான் அதிகாரத்தில் இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்புறம் சில நாட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதுக்கு இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக எலெக்ஷன் நடத்திக்கிட்டு, தேவையில்லாத செலவு தானே, ஒரே எலெக்ஷன் நடத்துவோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது எதுக்கு எலெக்ஷன் நடத்திக்கிட்டு, நான் நல்லா தானே இருக்கேன், நான் இருக்க வரைக்கும் நானே இருக்கேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை, அப்படியே அதையும் மீறி எலெக்ஷன்ஸ் நடந்தால் அதை ஹைஜாக் பண்ணிடுவாங்க. அதை வந்து நாட்டோட பாதுகாப்பை காரணம் காட்டி அதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, செய்யக்கூடாது, எல்லாம் நாட்டோட நல்லதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிடுவாங்க. ஸோ மொத்தத்தில் ஜனநாயகத்தோட 4 தூண்களையும் ஆக்கிரமிச்சிருவாங்க. லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ப்ரெஸ். அரசமைப்பு, சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய நீதிமன்றம், அரசியலமைப்பு உருவாக்கிய அல்லது அந்த சட்டங்கள் வழியாக கொண்டு வர வேண்டிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அதிகாரிகள், இதெல்லாம் சரியாக செயல்படுத்ததா என்று பார்க்க வேண்டிய ஊடகங்கள். மொத்தத்தையும் அவங்க வந்து வளைச்சி எடுத்து அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிடுவாங்க. ஃபாசிசன்றது அரசுக்கிட்ட மட்டும்தான் இருக்குமா, தனி மனிதர்கள்ட்ட இருக்காதா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு காலேஜ் படிக்கிற பையன், அவன் வந்து பார்ட் டைமாக வேலைக்கு போய் பணமெல்லாம் சம்பாரித்து நல்லா செலவு பண்ணிகிட்ருக்கான்னு வைங்க. அந்த பையன் ஒரு கையில் அம்மா அப்படின்னும் இன்னொரு கையில் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பச்சை குத்திருந்தான். அப்போ அந்த பையன்கிட்ட போய் கேட்டாங்க, தம்பி என்னப்பா இப்படி அவ்வளவு பிரியமாக அம்மா மேலேயும் குடும்பத்து மேலே இப்படிலாம் பச்சை குத்திருக்கியே அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு சொன்னான். சரி, இந்த பச்சை குத்துறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு. ஒரு கைக்கு 3000 ரூபா, வலது கையில் அம்மான்னு குத்துறதுக்கு 3000 ரூபா, இடது கையில் ஃபேமிலின்னு குத்துறதுக்கு 3000 ரூபா. சரி, இது எவ்வளோ நாளாக சம்பாரிச்சு, மாதம் வாங்கின சம்பளத்தில் கொஞ்சம் சேர்த்து வச்சு நான் பச்சை குத்திருக்கேன். சரி, இந்த வாங்குகிற சம்பளத்தில் எவ்வளோ வீட்டுக்கு கொடுத்தேன்னு சொல்லி கேட்கும்போது, வீட்டுக்கு ஒன்றும் கொடுக்கல, அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த ஃபாசிசம் அப்படின்றது இதுதான். இந்த மாதிரி வெளியில் பந்தா மட்டும் தான் பண்ணுவாங்க, ஆனால் உண்மையிலே யாருக்கு என்ன செஞ்சுருக்கணுமோ அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. வெற்றிகரமான சர்வாதிகாரிகளாக இருந்தவங்களில் முசோலினி அண்ட் ஹிட்லர் தவிர்த்து, இப்போ இந்த லாரன்ஸ் டபிள்யூ பிரிட் அவர் உதாரணமாக எடுத்துக்கிட்ட 5 நாடுகளில் சிலே, இந்தோனேஷியா மற்றும் ஸ்பெயின், இந்த நாட்டை ஆண்ட சர்வாதிகாரிகள் ஆயுசு முழுக்க நல்லா வாழ்ந்துட்டு 82, 86, 90 வயசுகளில் தான் வந்து உடல் நலம் இல்லாமல் தான் இறந்து போயிருக்காங்க. அப்போ சர்வாதிகாரிகள் எல்லோரும் முசோலினி மாதிரி, ஹிட்லர் மாதிரி பாதியில் போகிறதெல்லாம் இல்லை. முசோலினியோட மரணம் மிக அசிங்கமான மரணம். நீங்கள் இணையத்தில் தேடி பார்க்கலாம், அந்த புகைப்படமெல்லாம் இருக்குது. ஹிட்லர் என்னன்னாருன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் சர்வாதிகாரிகளாக இருப்பவர்கள் மிக விரைவாகவோ இல்லை மிக மோசமாகவோ சாவார்கள் அப்படின்றதுக்கு எந்த வரலாற்று ஆதாரமும் இல்லை. இந்த பாட்காஸ்ட் வழியாக உங்களுக்கு நிறைய புதிய விஷயங்கள் தெரிய வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.